லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வளர்வனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோய்துடைய டினா மதிப்பும் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 993 ரூபாய் 49 உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 290 ரூபாய் 32 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோய்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜெமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. அவங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். அதே போல் கோய்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளை பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். கோய்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 163 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 357 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 102 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 41 தினார் 551 ஃபேல்ஸ். 38 தினாரை தாண்டியது 22 கேரட் பவுனின் விலை. இரத்த தானம் எதிர்வரும் 28ஆம் தேதி வீடியோன்னு கடைசியில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதோ நிம்மதி என்பது அனைவருக்குமே, கொய்திகளுக்கும் இல்லை நம்மளுக்கும் இல்லை, அனைவருக்கும் சிக்கல் ஆரம்பமாகி உள்ளது. பிடிவாரண்ட் அதிகரித்துள்ளது. பாலைவன பகுதிகளிலும் அதிரடியாக கூடாரங்கள் அகற்றப்படுகின்றன. ஜெமியாக்கல்ல ஹியூமன் டிராஃபிக்கிங்கா, வீட்டு டிரைவர் போதைப்பொருள் வியாபாரியா, இதோ கடைகளில் அதிரடியான சோதனைகள் மீண்டும் மீண்டும் ஆரம்பம். நகை கடையில் நகை திருடி தப்பி ஓடியவர்கள் கைது. வார்ம்ட் பாவிக்கிறவங்க தயவு செய்து கவனம். இலங்கையில் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை மிக அவதானம் தேவை என்று அவசர வானிலை எச்சரிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த தகவல் அனுப்பின சகோதரிக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி பதுளை மாவட்டத்தின் பல பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவுகளில் 15 பேர் தற்போது காணாமல் போயுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. மீண்டு வர விரைவில் இறைவனை பிரார்த்திப்போம். அதே மாதிரி நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை இன்று 27 நாளை 28 நடைபெறாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க பரீட்சை திணைக்களம். இலங்கையுடைய காலநிலையும் ரொம்ப மோசமாக இருக்குது. அதே மாதிரி எதிர்வரும் வாரத்திலிருந்து குவைத்திலும் மழை ஆரம்பம். مساكم الله بالخير. والأسبوع الأول من ديسمبر بإذن الله تعالى راح ينتهي الوسم، وقد نشهد تشكل منخفض جوي ورشات أمطار، لكن لن تصل إلى الغزيرة بسبب سيطرة المرتفع الجوي وهي الرياح الشمالية الغربية اللي تفكك الغيوم وتبعد نسب الرطوبة عن المنطقة، وبالتالي تكون الأمطار خفيفة بشكل عام وأقل من المعدل هذا العام بسبب استمرار وسيطرة هذه المرتفعات الجوية. وبعدها إن شاء الله راح ندخل في الشتاء، استقرار جوي وفرص الأمطار تكون ضعيفة، والله أعلم. குவைத்திகளுக்கும் நிம்மதி இல்லை, நம்மளுக்கும் இனிமேல் நிம்மதி இல்லை. குவைத்திகளும் அங்கங்கே
தடமாறக்கூடிய சூழல் உருவாகிடுச்சு. யார் யாரெல்லாம் பேங்க்கில் லோன் எடுத்து கட்டலையோ அத்தனை பேரையும் அனைத்து பகுதிகளிலையும் வைத்து கைது பண்ண உத்தரவிட்டிருக்கிறாங்க. எந்த ஒரு பகுதிகளாலையும் இனிமேல் குவைத்திகளுக்கு தப்பிக்க முடியாது. அவங்கள்ட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் மிகப்பெரிய தலைவலிக்கு உட்படுத்தப்பட போகிறாங்க அப்படின்றது தான் இதில் முக்கியமான ஹைலைட்டு. இனி வரும் நாட்களில் எந்த மாதிரியான சூழல் உருவாக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் அனைத்து இடங்கள்லையும் குவைத்திகளை பிடிக்க செக் பாயிண்ட். ورسميا وزارة الداخلية تفعل أوامر الضبط والإحضار وحبس المدينيين وربطها مباشرة بتطبيق راصد الميداني بما يمكن الفرق الأمنية من تنفيذ الإجراءات فورا. كما أن أوامر الضبط والإحضار ستنفذ في الطرق العامة ونقاط التفتيش والمنافذ الجوية والبرية والبحرية لضمان سرعة ضبط المطلوبين ومنع أي محاولة للإفلات من الإجراءات القانونية. وكما تدعو وزارة الداخلية كل من عليه أوامر أو التزامات مالية إلى المبادرة الفورية بتسوية أوضاعه تجنبا للإجراءات التي سيتم تنفيذها ميدانيا عبر الربط الإلكتروني مع تطبيق راصد. كما تؤكد وزارة الداخلية أن بإمكان المطلوبين إمكانية سداد المبالغ أو تنفيذ الالتزامات المالية مباشرة في المطار أو عبر تطبيق سهل من خلال خدمات وزارة العدل، ومن ثم اختيار خدمات الدفع الإلكتروني وذلك لتسهيل إجراءاتهم وتمكينهم من تعديل أوضاعهم. ஜிலேப் ஷோக் பகுதிகளில் 2 மஸ்ரிகள் சேர்ந்து கடையொன்றில் நகை கடையொன்றில் நகை ஆட்டையை போட்டு தப்பிச்சு ஓடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களை சம்மந்தப்பட்ட நபர்களை உடனடியாக தேடி பிடிச்சிருக்கிறாங்க. பாருங்கள், நகை கடை கொரோனாவும் இல்லை, ஒரு இந்த மாதிரி கிளைமேட்டில் மாஸ்க் போட வேண்டிய அவசியமும் இல்லை. மாஸ்க்கு போட்டு கண்ணாடியெல்லாம் போட்டு மூஞ்சி விளங்காத மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி வந்திருக்காங்க. கூட வந்த பக்கி ஒன்று சும்மா ஓப்பன் ஃபேஸில் வந்து இன்னும் சம்மந்தம் இல்லாத மாதிரி 2 பேருக்கும் வந்ததாலேயே மாட்டிக்கிட்டாங்க. தயவு செய்து கவனம், இந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டு கண்ணாடி போட்டு வரவங்கள்ட்ட கொஞ்சம் கடையில் வேலை செய்கிறவங்க கவனமாக இருங்க. 3602 போலியான பொருட்கள் ஹவாலி பகுதிகளில் கடைகள் சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஜமியாக்களில் ஹியூமன் டிராஃபிக்கிங்கா இதோ பல ஜமியாக்கள்லையும் வந்து தொழிலாளர்களை போலியான விசாக்கள் மூலமும் போலியான ஒப்பந்தங்கள் மூலமும் கொண்டு வந்தது தெரிய வந்திருக்குது. இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருது. அதே மாதிரி வம்ட் மூலம் பணம் அனுப்புகிறவங்களுக்கு தொடர்ந்தும் கோயிலுடைய மத்திய வங்கி எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டும் யாராவது ஒருத்தர் லிங்கில் பணம் அனுப்ப சொன்னாலும் தெரிஞ்சவங்களை தாண்டி வேறு யாருக்கும் லிங்கில் பணம் எடுத்து கொடுக்குறது, இந்த மாதிரி வேலைகள் பார்க்காதங்க. அது கடைசியில் ஏதாவது இல்லீகல் ஆர்கனைசேஷனுக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் தான் பிடிப்படுவீங்க. போதைப்பொருள் கடத்தல் புதிய சட்டம் விரைவில் கம்மிங் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. விரைவில் வரப்போகுது புதிய சட்டம் ஒன்று. அதே மாதிரி ஒரு டிரைவரை வந்து விரட்டி பிடிச்சிருக்கிறாங்க. தப்பி ஓடிய டிரைவரை விரட்டி பிடிச்சிருக்கிறாங்க. கோயத்துடைய ஜஹரா குற்றப்புலனாய்வுத்துறை சோதனை சாவடியிலேருந்து தப்பி ஓடி இருக்கார் நபர். அதுக்கப்புறமா விரட்டி பிடிச்சி செக் பண்ணி பார்த்தா ஃபுல்லாகவே போதைப்பொருள் இருந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். ஒருவர் இருவர் செய்கிற தவறால் அவங்க இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிற அனைவரையுமே பாதிக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 33 ஃபார்மசிகளில் சட்ட மீறல்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகள் தற்போது போயிட்டுருக்குது. ஃபார்மசிகளில் வேலை செய்கிறவங்களும் தயவு செய்து கவனம். அதே மாதிரி ஒரு தட்டு, அதாவது ஒரு சாப்பாட்டு பாத்திரம் வந்து கழுகாமல் இருந்ததுக்காக கடையை இழுத்து சீல் வச்சுட்டு போயிட்டாங்களாம். கடைகள் ஹோட்டல்களில் வேலை செய்யக்கூடியவங்க தயவு செய்து கொஞ்சம் கவனம். சுத்தம் இருந்தால் மட்டுமே குவைத்தில் வியாபாரம் பண்ணலாம். ඒ කියන්නේ එක්තන ඇවිල්ලා වලඳක් ජරා වෙලා තිබ්බ කියලා ඒක සීල් කරලා තියලා ගියා ඊයර. අපි අහුව ඇයි කියලා ඊට පස්සේ මේ වලන් පිරිසුදු නැහැ කියලා ඇවිල්ලා සීල් කරලා ගිහිල්ලා පොළදියකින් ඇවිල්ලා රෙඩ් ලේබල් එක ගහලා තියලා දොරේ. නවන්නේ වලඳක් පිරිසුදු කර තිබිලා ඒකයි සීල් කරලා තියෙන්නේ. இவங்க பாட்டுக்கு வராங்க, அப்படியே மொத்தமாக அடித்து நொறுக்கி எல்லாத்தையுமே தூசி தட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்பான்சர் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளி எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு தான் தெரியலை. கடைசியில் தொழிலாளிக்கு அடி விழுகுதோ தெரியலை. அதுதான் இப்போ பெரிய அளவில் பாதிப்பாக இருக்குது.
உதிரம் கொடுப்போம் உயிரை காப்போம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு 2 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் ஜாப்ரியா பிளட் பேங்கில் இரத்த தான முகாம் இருக்குது. இலங்கையர்கள், இந்தியர்கள், சகோதரர்கள் முடிந்தால் வந்து கலந்துக்கோங்க. இந்த இரத்த தான முகாமை சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதே மாதிரி வாரவங்களுக்கு டிவி மற்றும் மொபைல் ஃபோன் பரிசுகளையும் நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம். මගින් සංවිධානය කරනු ලබන ආයතනවලට සංවිධානය කරන ලේදන්දිමේ වැඩසටහන තියෙනවා. ජබ්රියාවල තමයි තියෙන්නේ. දවස නොවැම්බර් 28 වෙලාව ඇවිල්ලා හවස 2 ඉඳලා රාත්‍රී 7 වෙනකන් තියෙනවා. එන්න කුවේට් වල ඉන්න හැමෝම ඇවිල්ලා ලේබිදක් දන් දී ජීවිතයක් බේර ගන්න සටනට සහයෝගය දක්වන්න කියලා අපි හැමෝගෙම ඉල්ලනවා. ඒ එන හැමෝටම අපි සංවිධානය විසින් ஒரு gift එකක් කියන්නේ ලොතරැයියක් ඇදලා දිනුමැදීමක් සිදු කරනවා එදාට. ඔන්න ඒකට අපිට ලැබිච්ච ටීවී හතරක් තියෙනවා, ෆෝන් එකක් තියෙනවා. ඔන්න ඔයාලට මේකත් දිනා ගන්න පුළුවන්. පිනක් කරන ගමන් ටීවී එකකුත් දිනුමැදීමට අපි තියෙනවා. ඒකත් ලබා ගන්න පුළුවන්. ඔන්න අපිට පළවෙනි තෑග්ග දුන්නා ලක්ෂිරි සේවා ඔරිජිනල් කියන කාර්යයෙන් දුන්නාට දුන්නේ ටීවී දෙකක් ලබා දුන්නා. පළවෙනි තෑග්ගයි දෙවෙනි තෑග්ගයි ලක්ෂිරි අධිපතිතුමා විසින් අපිට ලබා දුන්නා. ඊට පස්සේ අපිට තියෙනවා කවුරුත් දන්නවා අලුතෙන් ඊයේ පෙරේදා පටන් ගත්ත කුවේට් වල ලංකා පුච්චිටි කියලා. ඔන්න ලංකා පුච්චිටියෙන් අපිට අපේ YouTube කරන සහෝදරයා සප්‍රාන් සහෝදරයා විසින් කතා කරලා එතනට අස්ලාම් සහෝදරයාගෙන් අපිට අරන් දුන්නා ටීවී දෙකක් හම්බෙලා දෙනවා ලංකා පුච්චිටියකින්. ඔන්න හතරවෙනි තෑග්ග, තුන්වෙනි තෑග්ග, හතරවෙනි තෑග්ග ටීවී දෙකක්. ඊට පස්සේ පස්වෙනි තෑග්ග අපි කවුරුත් දන්න චතුර ධම්මික SL මොබයිල් ගේ වැඩ කරන්නේ චතුර ධම්මික සහෝදරයා පර්වාණේ වල ඉඳලා යාදුන අපිට Nokia C30 ෆෝන් එක. ඒතර තෑගි පාක් තියෙනවා. එදාට දිනුම් ඇදීම ඔයාලට ඇවිල්ලා ලේබිදක් දන් දී ජීවිතයක් බේර ගන්න සහයෝගය දක්වලා මේ දිනුම් ඇදීමටත් එදාට ඔයාලා හැමෝමටම දායකත්වය වෙන්න පුළුවන්. එදාට අපිට එතන ඩෙන්ටිටි දෙනකම ඔයාගේ ෆෝන් නම්බරේ නමයි සිවිල් ID අංකයයි ඒ කූපන් එකට පුරලා අපි එතන පෙට්ටියක් තිබෙන පෙට්ටියට දාන්න. එහෙනම් හැමෝටම සුබ දවසක්. එන්න නොවැම්බර් 28 ලේ දන් දීමේ වැඩසටහනට සහභාගී වෙන්න කියලා මම කුවේට් වල ඉන්න හැමෝටම ආරාධනා කරනවා. එහෙනම් සුබ දවසක් හැමෝටම.